பரிதாரத்தை பூசிக்கொள்ள பாரு பெரிய ஆழா போட்டு கிடக்குது பெரிய ஆழா கௌசல்ய மக முடிவுரா ஏந்திருங்க சாமி நீங்க என்ன பண்ணும் சாமியார சாமி பத்து எப்படி சொன்னா யாராருக்கும் ஒரு இது செய்யணும் ஒரு வளர்ச்சி செய்யணும் நான் படிக்கிறதுல அவர் என்ன அவசரம் என்ன அவசரம் நல்லா காட்டு பண்ணியாட்டான் சாமியார் சொல்லலாம் எங்கயாவது கத்தாங்க உன்னை தேய்ச்சி விட்டு ஈத்துருப்பாங்க யாராருக்கு நான் ஒரு மரியாதை செய்யணும் சின்ன பசங்க சாகுவாசி அடிச்சுக்கணும் கரெக்டாக தான் இருந்திருக்கா போன அப்படி சாமி இதெல்லாம் மனசில் வச்சு உட்கார டைம் உட்காருங்க சாமி ஏன் இதெல்லாம் உட்காரக்கூடாதா நான் அவனை மாதிரி என்ன செய்யும் ஏன் இதெல்லாம் உட்காந்து என்னையா பெரிய பெரிய பாரு ஐயோ அவனா தேர்த்திக்கு எடுத்துக்கலாம் இதுல எப்படிங்க உட்காருது உங்க கடை நாடகாடி மாறு அடிக்குது கூட நான் இந்த மலைநூர்ல தங்கி ஏன்னா ரோட்டுக்குள்ள எங்கன்னா போய் சுண்டால் 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 பொற பொறன்னு பொற பொறன்னு சுண்டால் சுண்டல் சுண்டல் பொற பொறன்னு பொற பொறன்னு சுண்டால் என்னடா அதுக்கு இல்லப்பா காலையில அவிச்சு நிற்கும் போது சூடா இருக்கு பல்லுக்கு தவா இருக்கு சாப்பிடும் நிக்காத காய்கறி வேலை காய்கறி பொற பொறத்தானே இருக்கும் இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க ஏன்னா பெரிய மகான்கள் உட்காருங்க ஏன்னா சொல்லுவாங்க பெரிய பழமொழி பெரியோர் செய்ததை சிறியோர் மன்னிக்க வேண்டும் யார் பெரியது சிறியன் செய்து பெரியோர் இல்ல அபிஸ்ட் இல்ல நாங்க ரெண்டு பேரும் படிச்சது பிளஸ் டூ படிச்சா கூட்டாருங்க என்ன பண்றதுங்க நாங்க ஒழுங்கா படிச்ச பிட் அடிச்சு விடு நான் படிச்ச படிப்பு யாரு படிச்சிருக்கேன் நான் உங்க கிட்ட வந்து நாடகத்துல உதவ வாங்கி கிடக்குறேன் நான் படிச்ச படிக்க வேலைக்கு போயிருக்கணும் என்ன பண்றது நீங்க தமிழ்நாட்டுல என்ன மாதிரி படிச்சு ஸ்கூல்ல முதல் மார்க் வாங்கினேங்க நானு என்ன அப்படியா டிவில போடாங்க சன் டிவில கேடிவில போடாங்களா பாக்கலையா ஸ்கூல்ல முதல் கிளாஸ் நான் தான் சாராய் கிளாஸ் முதல் மாணவங்க என்ன பண்றது நீங்க வந்து உங்க கிட்ட உதவாங்க கிடக்குற படிச்சு படிப்பு நான் உட்காந்து நான் படிச்சு படிப்பு எவ்வளவு படிச்சுக்கிறேன் ஒன்னாவதுலயே நான் 9 வருஷமா படிச்சுக்கிறேன் என் அப்பா வாஜர் சண்டைக்கு போட்டாரு நாங்க பையன் ஒன்னாவதுலயே 9 வருஷமா படிச்சுக்கிறான் நான் 2வது மாட்டக்கூடாதான்னு அப்புறம் பாஜாரு சண்டை பண்ணாரு எங்க அப்பா கூட என்னங்க பையன் 1வதுலயே 9 வருஷமா ஒழுங்கா படிச்சுக்கிறான் இப்போ ஏன் அனாவசமா 2வது மாட்டணும் நான் படிச்ச இடம் அப்படி பள்ளமா போச்சு 9 வருஷம் படிச்ச பள்ளம் அப்பத்தி படிப்பு நான் படிச்சது அப்படியா ஒரு 25 வருஷத்துக்கு படிச்ச படிப்பு எம்ஏ எல்டி அங்கடிச்ச வட்டி மெட்ரிக் கிளாஸ் இறங்கி சின்ன வயசுல பட்ட கிளாஸ் எடுத்துக்கணும் நான் திருவண்ணாமலை கோபுரம் வாங்க திருவண்ணாமலை கோபுரம் காத்தால விடாதீங்க அதெல்லாம் செச்சு கோட்டையை விட்டு போய் முட்டி கிடப்பாங்க சரிங்க ஒரே நாத்து நீங்க எட்டிக்காயா புங்கங்காயா எட்டிக்கோ டேய் சாமி இருந்தாரு போய் சாமியாருக்கு கோழிக்கறி வாங்க போ கவுச்சு புலால் புசிக்க கூடாதுடா புலால் புசிக்க கூடாது புலால்னா கவுச்சியா ஆமாண்டா ஜீவவதை செய்ய கூடாது கவுச்சியே கவுச்சியே சாப்பிட மாட்டாங்க எல்லாம் கறி சாப்பிட்டீங்களா கவுச்சி வர அப்ப கறி வரும் பார்த்தேன்ன ஹரியானா வீட்டுல பார்த்தேன்னா ஒண்ணாம ஆமா அடப்பா ஐயோ சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது மோர் இருக்குது வறுத்த குழம்பு இருக்குது கோழி கறிக்குது கருவோட வறுத்த வச்சுருக்குறாங்க மீன் இருக்குது ஏமா அண்ணா ஹரியானா இந்த சாம்பார்லாம் எனக்கு ஊத்தாதுண்ணா எனக்கு மதம் தட்டிக்கண்ணா அந்த கறி குழம்பு நல்லா தொக்கா ஊத்துனா நல்லா தோட்டி துண்ணு புட்டு நானா சாப்பிட்டா அது வேற ஆள்றா அப்படா முத மாடியில பார்த்தேன் உனக்கு நான் சாப்பிட மாட்டேன் சரி அது சடா இப்ப அந்த வேலை செய்யல பண்ணீங்க இந்த வேலை நாங்க போன அமாசி கூட மலைநூர்ல உங்களை பார்த்தேன் நானு மலைநூர் நம்ம தாயிராமண்டா
தெரியல யாரு? நாடகம் போது நடத்து வருவாரு நாடகம் இருந்தாலும் அம்மாசியில மறைஞ்சு வந்துருவாரு அம்மாசி மல்லூர் சித்த வைத்தியம் பண்ணுவாரு சித்த வைத்தியம் என்னடா வேறு தான் கடை போடுவாரு ஒரு தார்பாய் ஒன்று போட்டு பாட்டில் மருந்து பாட்டில் கும்பலா அடிக்கிட்டு கையில மைக் எடுத்துக்குவார் இந்த கட்டி கையில எடுத்துக்குவார் மருந்து வர ஆரம்பிச்சுக்குவார் பொத்தல் குடைச்சல் முட்டி குடைச்சல் முழங்கால் குடைச்சல் ஆண்மை கொடை சொறி படை மேகப்படை கக்கூஸ் படை அனைத்துக்கும் ஒரே மருந்து ரெண்டு சொல்லி நீங்க வேலை பத்தி நல்ல வேலை செய்யுதுங்க அது. சரி நல்லா செய்யுது அது வேலை என்ன